ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அழகிய காலை வணக்கம். ஒரு ஊரில் ஒரு ஏழை விவசாயி இருக்கார். அவர் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறார். ரொம்ப கஷ்டப்பட்டு கடுமையாக உழைத்து நிலத்தில் அல்லும் பகலும் நல்லா வேலை செஞ்சு நல்லா பணம் சம்பாதிக்கிறார். என்ன முடியுமோ, ஏழை அப்படின்னு சொன்னால் அவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய அத்தியாவசிய தேவைகளை அவர் பூர்த்தி பண்ணிடுறார். அதையும் தாண்டி பணம் அப்படிங்கிறது இல்லை, கரெக்டாக இருக்குது. வருமானத்திற்கு செலவுக்கும் வருமானத்திற்கும் சரியாக இருக்கிறது. அவருடைய மனைவி ஆனால் பாருங்கள், அவங்க வீட்டில் என்ன ஒரு விஷயம் நடந்தாலும் அதை ஊர் பூரா சொல்லிடுவாங்க. அந்த ஊருடைய ரேடியோ போட்டி அவங்க தான், செய்தி வாசிப்பாளர் அவங்க தான், இல்லை அந்த ஊருடைய கம்யூனிகேஷன் ஸ்பெஷலிஸ்ட் அவங்க தான், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஆக அவருடைய மனைவி கிட்ட எந்த ரகசியமும் எந்த ஒரு விஷயமும் தங்காது. அதை உடனே 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 ஊரில் இருக்கிறவங்க கிட்டலாம் சொல்லனா அவங்களால நிம்மதியாக இருக்கவே முடியாது. அவங்க அப்படியே டென்ஷன் ஆகிடுவாங்க. இப்படி ஒரு அருமையான மனைவி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான விவசாயி அவர் ஒரு நாள் அவருடைய வயலில் வேலை செஞ்சிட்ருக்கும்போது ஒரு வெண்கல பானை நிறைய பொற்காசுகள் அவருக்கு கிடைக்கிது. ஆஹா, இது ஒரு வெண்கல பானைனா ரொம்ப பெரிய சைஸ்லலாம் கற்பனை பண்ணிடாதீங்க. இந்த சைஸு கூட ஒரு பானை இருக்கும். இந்த பானையில் பொற்காசுகள் இருக்குது. அது ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை, அதாவது ரொம்ப மதிப்பு உடைய விஷயம் இல்லை. ஆனால் அவர் அதை வீட்டில் கொண்டு போய் வச்சுக்கிட்டு அவருடைய குடும்பத்துக்கு வேணுங்கிற விஷயங்களை அவரால் செய்துக்க முடியும். அவர் அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணுன்னு பார்க்குறார். ஆனால் லா படி அதை அரசாங்கத்துக்கிட்ட கொடுக்கணும். அந்த ஊர் அரசனோ ரொம்ப கஞ்சன், கருமி. ஆஹா, ஒரு பொற்காசு பானை உனக்கு கிடச்சிருக்கா, ரைட், இப்போ நீயே வச்சுக்கோ, இதை இல்லை இந்தா இதுலேருந்து பாதி நீ வச்சுக்கோ அப்படின்னு ரொம்ப தாராள மனசெல்லாம் இல்லை அந்த ராஜாவுக்கு. எல்லாத்தையும் உண்டு வச்சுக்கிட்டு, இன்னும் சொல்லப்போனால் அவர் மேலே ஏன் உனக்கு பானை கிடச்சதா, ஒன்று தான் கிடச்சதா, இதுக்கு மேலே கிடைக்கலையான்னு விசாரணை போடக்கூடிய அளவுக்கு கூட ரொம்ப ஸ்ட்ரிக்டான ராஜா. ஸோ ராஜாவுக்கும் விஷயம் போகாமல் இந்த பானையை நாம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் இதை நாம் வச்சு நாம் இதை செலவு பண்ணணும், அனுபவிக்கணும் அப்படின்னு அவர் யோசிக்கிறார். அதை எடுத்துகிட்டு போகலான்னு ரொம்ப ஆசையாக எடுக்கும்போது தான் பொண்டாட்டி பற்றி அவருக்கு ஞாபகம் வருது. ஐயோ, இந்த விஷயம் அவளுக்கு தெரிஞ்சதுன்னா ஊர் பூரா சொல்லிடுவா, அவளுக்கு தெரிஞ்சால் போதும், ராஜாவுக்கு தெரிஞ்ச மாதிரி ஆயிப்போடுமே, என்ன பண்ணலாம் அப்படின்னு இருந்த இடத்துலையே அந்த பானையை திரும்ப உள்ளே வச்சு புதைச்சிட்டு இவர் வீட்டுக்கு போகிறார். வீட்டில் அது மதிய நேரம். என்னப்பா வந்துட்டீங்க? இல்லை இல்லை, சாப்பிட்லான்னு சொல்லி வந்தேன், நான் தான் சாப்பாடு எடுத்துகிட்டு வருவேனே. வந்துட்டேம்மா, சாப்பாடை கொடு அப்படின்னு சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவர் யோசிச்சுக்கிட்டே சாப்பிட்றாரு. பொண்டாட்டியை என்ன சொல்லி சமாளிக்கிறது, இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அவள் வெளியே சொல்லாமல் இருக்கணுமே. அப்போது பக்கத்து வீட்டுக்காரமாக பொண்டாட்டியை கூப்பிட்றாங்க. இங்கே வாயேன், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, பக்கத்து ஊரில் இது வரைக்கும் காய்க்காத ஒரு மரத்தில் இருந்து சூப்பர் பழங்கள் காய்ச்சிருக்கு தான், ஏன் எனக்கு சொந்தக்காரங்க சொன்னாங்க, அப்படி இப்படின்னு இந்த விஷயம் அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்களும் பொண்டாட்டியும். இதை கேட்டதும் விவசாயிக்கு ஒரு ஐடியா வருது. அப்படியே வேகமாக ஏஞ்சி இவர் வெளியே போகிறார், கடைக்கு போகிறார். கடைக்கு போயிட்டு மனைவி பார்க்குறா, புருஷன் சாப்பிட்டாச்சு, சரி வெளியே போயிட்டார், ஓகே, அவர் எப்போ வருவாரோ பார்த்துக்கலான்னு இவர் கடைக்கு போயிட்டு ரொம்ப நேரம் ராத்திரி கழித்து வீட்டுக்கு வர்றார். என்னப்பா, வழக்கமாக வரதை விட வந்திருக்கே நீ? அது ஒன்றும் இல்லைம்மா, வயலில் கொஞ்சம் நிறைய வேலை இருந்தது, வேறு ஒன்றும் இல்லை. சரிப்பா, சாப்பிடவான். சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு தூங்குறாங்க. விடிஞ்சும் விடியாத காலை நேரத்தில் பொண்டாட்டி பிடிச்சி இவர் எழுப்புறார். வா 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 வா, முக்கியமான விஷயம், வா 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 வா. என்ன என்ன? இல்லை, நான் காலையில் அப்படி நதிக்கரை பக்கமாக போனேன்னா அப்போது ஒரு அதிசயத்தை பார்த்தேன். உனக்கு தான் அதிசயம்னா ரொம்ப பிடிக்குமே, காமிக்கலான்னு உன்னை கூப்பிட்றேன். அதிசயமா? என்ன? இங்கே வா சொல்கிறேன் அப்படின்னு மனைவியை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறார். அது சூரியன் இன்னும் உதயமாகவில்லை, கருக்கல் நேரம். அப்போது போனாக்க மனைவி ஒரு நதிக்கரை ஓரத்தில் இருக்கிற மரங்கள், ஒரு 4-5 மரங்கள் இருக்காங்க. அங்கே என்னடா அப்படின்னு பார்த்தா ஒரே பலகாரங்களாக அந்த மரத்துலேருந்து காய்ச்சி தொங்குது. முறுக்கு, தட்டை, ஜிலேபி, லட்டு, போதுஷா, என்னென்னமோ உங்களுக்கு என்னெல்லாம் பலகாரங்கள் தோணுதோ அதெல்லாங்க.
என்னங்க இது அதிசயம்? ஆமா அதிசயம். அதான் உன்கிட்ட நான் காமிக்கிறேன் பாருன்னு. ஐயோ! அப்படின்னு ஆசை தீர பொண்டாட்டி வந்து சாப்பிடுறாங்க. அப்புறம் வந்து முந்தானையில கட்டிக்கிறாங்க. வீட்டுக்கு வராங்க. பசங்களுக்கு குடுக்குறாங்க. அக்கம் பக்கத்துக்காரங்களுக்கெல்லாம் குடுக்குறாங்க. ஆ அக்கம் பக்கத்துக்காரங்க வந்து எதுவும் கேட்கறதில்ல. "நீ செஞ்சிருப்பா போல இருக்கு இவ" அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுடுறாங்க. இப்ப புருஷன் வந்து அந்த பானைய வீட்டுக்கு எடுத்துட்டு வராரு. ஏதுங்க பானை? அது சும்மா வயல்ல கிடைச்ச பானை. சரி அவ்வளோதான். அப்புறம் கொஞ்சம் 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 கொஞ்சமா விஷயம் தெரிஞ்சு ராஜா வீட்லேருந்து ஆள் வந்துருச்சு. காவல்காரன் வந்து கதவு தட்டுறான் 2வது நாள். "எங்க உனக்கு ஒரு புதையல் கிடச்சதாமே, புதையல குடு. அரசாங்கத்துக்கு ஒப்படைக்கணும்னு உனக்கு தெரியாதா?" "புதையல்லாம் என் வீட்ல கிடைக்கலைங்க." "சும்மா கதை விடாத. உன் பொண்டாட்டி ஊர் போறா சொல்லிட்டா." "பொண்டாட்டி சொல்கிறதெல்லாம் நீங்கள் நம்பிட்டு உட்காந்துருப்பீங்களா? அவள் இன்னைக்கு வந்து இந்த கதையை சொல்லுவா. இன்னும் 2 நாள் முன்னாடி நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா மரத்தில் ஜிலேபி காய்ச்சி தொங்குச்சுன்னு சொல்லுவா." "ஜிலேபி காய்ச்சி தொங்குச்சா? எதா பொண்டாட்டியை கூப்பிடு." "அதெல்லாம் இல்லை, ராஜா முன்னாடி வாங்கன்னு குடும்பத்தோடு கூப்பிட்டு போயிட்டாங்க." ராஜா இப்போ விசாரிக்கிறாரு. "ஆ எங்கள் மரத்தில், இங்கே நதிக்கரை ஓரமாக எங்கள் ஊர் மரத்தில்ன்னு பொண்டாட்டி கதையை சொன்னதும் ராஜா வந்து, "ஜிலேபி மரத்தில் காய்க்கிறதா? முறுக்கு இலையில முளைக்கிறதா? ஈயே, இந்த அம்மா சொல்கிறத நம்பி இவன் வீட்டுக்கு நாம் போயிட்டோமே. ஐயோயோ, அவன் ரொம்ப நல்லவனாச்சே. அந்த கஷ்டத்துலேயும் டேக்ஸ் எல்லாம் கரெக்டாக கட்டிகிட்டு இருக்கிறான். நம்ம தப்பாக சொல்லிவிட்டோம் இந்த லூசு பொண்டாட்டியை நம்பின்னு" சொல்லி திருப்பி அனுப்பிச்சிடுறாரு. இந்த கதையோட மாரல் என்னன்னு யோசிக்கிறீங்களா? சிம்பிள். புத்திசாலித்தனம் இருந்ததுன்னா எப்பேற்பட்ட விஷயத்திலிருந்தும் நாம் தப்பிச்சு நியாயமாக கரெக்டாக நடந்துக்க முடியும் அப்படிங்கிறதும் எடுத்துக்கலாம். இல்லை நம்ப முடியாத ஒரு கதை நடக்குமா இதெல்லாம் அப்படின்னு சும்மா ஒரு ஹாஸ்யத்துக்காகவும் எடுத்துக்கொள்ளலாம். எப்படியோ மீண்டும் நாளை வேறொரு அழகிய கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.